என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி 13. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தனுஷ் தன் படுக்கையில் வசதியாக ஏறி அமர்ந்து ஓலைச்சுவடியை பிரித்து வாசிக்க ஆரம்பித்திருந்தான். பாலு, சந்திரன் இருவரும் பொறுமையாக அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாலும் அந்த ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்கிறது என்று அறியும் ஆவலும் பதற்றமும் அவர்கள் மனதில் இருக்க அது விழிகளில் அப்பட்டமாக பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஓலைச்சுவடியை வாசித்து முடித்தவன் தலை உயர்த்தி இருவரையும் பார்த்தான். நாகலோகம் போறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் இதுல எழுதி இருக்கிற பாதை வழியா மதியம் நாம போய் பார்க்கலாம். நாளைக்கு அப்பா அம்மா வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டா நம்மால வெளியே எங்கேயும் போக முடியாது. அதுவும் நாகலோகம் இருக்கிற அந்த பாதையை தேடி போகவே முடியாது. இந்த ஊரை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற அப்பா நம்மள வெளியே போக அனுமதிக்க மாட்டாரு. காட்டுக்குள்ள போக அனுமதிக்கவே மாட்டாரு. அம்மாவுக்கும் அப்பா சொல்லி இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும். அவங்களும் நம்ம வெளியே போறோம்னு சொன்னா பயப்படுவாங்க. சார், நாகலோகம் போற வழிய ஓலைச்சுவடியில எழுதி வச்சது யாரு? சந்திரன் கேட்டான். இத வாசிக்கும் போது நாகங்களுடைய அரசன் தான் இதை எழுதி இருக்கிற மாதிரி தோணுது. அப்படின்னா ஆரண்யா அப்பா சொன்ன நாகவீரனா இதை எழுதி இருக்காரு? தெரியல. மனுஷங்க மாதிரியே நாகங்களுக்கும் மரணம் இருந்தா நாகவீரன் இப்ப உயிரோட இருக்க எந்த வாய்ப்பும் இல்ல. ஆனாலும் அவருடைய மரணத்துக்கு முன்னாடி கூட அவர் இதை எழுதி வச்சிருக்கலாம். சார், ஆரண்யா சொன்னதை வச்சு பார்க்கும்போது கங்காதரி இப்பவும் உயிரோட தானே இருக்கா. அப்படின்னா நாகவீரனும் பாலு முடிப்பதற்குள் கங்காதரி பல சித்திகளை தன்வசப்படுத்தி இருக்கிற ஒரு பெண் மந்திரவாதின்னு கூட சொல்லலாம். அவ தன்னுடைய உயிரை தக்க வச்சுக்க என்ன வேணும்னாலும் செய்வா. அவ உயிரோட இருக்கிறதால அதே மாதிரி எல்லாரும் உயிரோட இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி எல்லாராலையும் உயிரோட இருக்கவும் முடியாது. இப்ப நாம நாகலோகம் போறோமா சார்? பாலு கேட்டான். போணும். ஆனா இப்போ இங்க ஆருத்ராவுக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. சார், ஆருத்ராவை ஏன் நம்ம கூட கூட்டிட்டு போக கூடாது? நான் அத பத்தியும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பாலு. சரி, நான் போய் ஆருத்ராவை சந்திச்சு அவகிட்ட உதவி கேக்குற மாதிரி கேட்டு பாக்குறேன். அவ ஒத்துக்காட்டி அவகிட்ட எப்படியாவது கெஞ்சி அவளை நம்ம கூட வர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அந்த கங்காதரிக்கே உதவி செய்யறதா சொன்னவன் நமக்கு உதவாமலா இருப்பா? சார், நீங்க கூடவா இதை நம்புறீங்க? சந்திரன் கேட்டான். நம்புறேன். பாலு, சந்திரன் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அப்படின்னா சார் ஆருத்ரா கங்காதரியுடைய கையாளா? சந்திரன் கேட்டான். இல்லன்னு தான் எனக்கு தோணுது. ஆனா ஏதோ ஒரு காரணத்தால அவ கங்காதரிக்கு உதவி செய்யறதா சொல்லியிருக்கா. அந்த காரணத்தை கண்டிப்பா ஆருத்ரா சொல்ல மாட்டா. அத நாம தான் அவகிட்ட இருந்து எப்படியாவது கறந்தெடுக்கணும். சார், ஆருத்ரா நல்லவளா இருந்தா ஆரண்யா தானே கங்காதரியுடைய கையாளா இருக்கணும். அப்படி இருக்க நீங்க எப்படி அந்த ஆரண்யா சொன்னதை நம்புறீங்க? அதே மாதிரிதான் அந்த மாமுனிவர் எப்படி ஆரண்யாவுக்கு ஆருத்ரா அழகையெல்லாம் கொடுத்து ஆருத்ராவுக்கு சாபத்தை கொடுத்தாரு. அந்த மாமுனிவருக்கு எப்படி ஆருத்ரா நல்லவன்னு தெரியாம போச்சு? இதுல ஏதோ சூழ்ச்சி, ரகசியம் எல்லாம் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சார், தன்னை சுத்தி நடக்கிற எந்த விஷயத்த பத்தியும் தனக்கு எதுவும் தெரியாதுன்னு ஆருத்ரா சொல்றத நம்ப முடியுதா? பாலு கேட்டான். இல்ல, அவளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா அவ ஏதோ சூழ்நிலை கைதியா வாயை திறக்க முடியாம இருக்கானுதான் எனக்கு தோணுது. அதே மாதிரிதான் ஆருத்ரா நல்லவளா இருந்தா ஆரண்யா தானே கங்காதரியுடைய கையாளா இருக்க முடியும். அவ பேச்ச நீங்க எப்படி நம்புறீங்கன்னு சந்திரன் கேட்டதுக்கு என்னுடைய பதில், கங்காதரியுடைய கையாளான ஆரண்யாவை இல்ல, ஆருத்ராவோட உயிர் தோழியான ஆரண்யாவுடைய வார்த்தைகளை தான் நான் நம்புறேன். சார், புரியல. ஆருத்ரா கங்காதரிய காட்டுக்குள்ள சந்திச்சதா ஆரண்யா முதல் தடவை ஆருத்ரா வீட்டுல வந்து சொன்னான்ல, அந்த ஆரண்யா ஆருத்ராவுடைய உயிர் தோழி. அவளதான் நான் நம்புறேன். அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரண்யா கங்காதரி கையாள் ஆயிட்டாளா? அதுக்கப்புறமா ஆரண்யா கங்காதரியுடைய கையாள் ஆயிட்டாளா? இல்ல கங்காதரி ஆரண்யாவை ஏதாவது செஞ்சுட்டு ஆரண்யா உருவில இங்க இருக்காளான்னு எனக்கு தெரியல. ஆனா ஆரண்யா மாறிட்டா. முதல்ல இருந்த ஆரண்யா இப்ப இல்ல. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னா சார், நீங்க ஏன் அந்த ஆரண்யா அழகுல மயங்கி அவளை கட்டிக்க தயாராகணும்? சந்திரன் கேட்டான். நான் அதை பத்தி யோசிக்காம இல்ல. யோசிக்காம எந்த முடிவையும் நான் எடுக்க மாட்டேன் சந்திரன். அப்பா அம்மா வரட்டும், அவங்கள ஆரண்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அதுக்கப்புறமா என்ன செய்யணுமோ அதையெல்லாம் முறைப்படி செய்யலாம். சரி, நான் இப்ப கோயிலுக்கு போறேன். ஆருத்ராவை நம்ம கூட கூட்டிட்டு போக என்னென்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு அவளை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எழுந்து வெளியே வந்தவன் கூடத்தில் ஒருவரும் இல்லை என்று கண்டு நிதானமாக திறந்திருந்த முன்வாசல் வழியாக வெளியே வந்தான்.
எந்த பதற்றமும் இல்லாமல் கோயிலை நோக்கி நடக்கவும் ஆரம்பித்தான். மதிய வேளையை நெருங்கிக் கொண்டிருந்ததாலோ என்னவோ சாலை வெறிச்சோடி கிடக்கிறது. தனுஷ் கோயிலை எட்டிவிட்டான். கோயிலில் சின்ன பூசாரியை தவிர வேறு எவரும் இல்லை. பெரிய பூசாரி தன் மகளின் மரணத்தில் வேதனை கொண்டு அவரது வீட்டிலேயே இருப்பதால் தான் சின்ன பூசாரி மட்டும் இருக்கிறார் என்பது தனுஷுக்கு புரிந்தது. சிறிது நேரம் கோயிலுக்குள் அமர்ந்து முருகனிடம் தனக்கு துணையாக வந்து ஆருத்ராவை தங்களோடு அனுப்பி வைக்க அவளது மனதை மாற்றி தருமாறு வேண்டிவிட்டுதான் எழுந்து ஆருத்ரா குடிசைக்கு வந்தான். வாசலில் வந்து நின்றவன் கதவை தட்டினான். ஆனால் கதவு திறக்கப்படவில்லை. 1-2 முறை கதவை தட்டியும் கதவு திறக்கப்படாமல் போக ஏதோ சந்தேகம் வந்த தனுஷ் அடுத்த நொடி எதை பற்றியும் யோசியாது குடிசை கதவை எட்டி ஒரு உதை உதைத்தான். அது உடைந்து கீழே வீழ்ந்தது. குடிசைக்குள் அவன் கண்ட காட்சி அவனை அதிர்ச்சியில் உறைய வைத்து விட்டது. குடிசை கூரையை தொட்டு நிற்கும் அந்த கரிய உருவம் ஆருத்ரா கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்கி நிறுத்தி இருக்கிறது. கதவு உடைப்பட்டதும் கோபமான அனல் பறக்கும் அதன் விழிகள் தலையை திருப்பி வந்தது யார் என்று பார்த்தது. தனுஷை கண்டதும் ஆருத்ராவை கீழே போட்டுவிட்டு அந்த உருவம் ஒரு புகையாக மாறி மூடியிருந்த ஜன்னலின் சிறு இடைவெளி வழியாக புகுந்து வெளியே சென்று விட்டது. இருமியபடியே கீழே வந்து வீழ்ந்த ஆருத்ரா தன் கழுத்தை பிடித்து இதமாக வருடியபடியே தனுஷை கண்டு வியந்தாள். நீங்க என்ன இந்த நேரத்துல இங்க? இந்த நேரத்துல இங்க வந்ததால தானே உன்னுடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. அவள் மெல்ல எழுந்து அமர்ந்தபடியே, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தீங்க என்று கேட்டாள். எனக்கு உன்னுடைய உதவி தேவை ஆருத்ரா. என்னுடைய உதவியா? ஆமா. என்ன உதவி? ஆருத்ரா, ஒரு பாம்பு பெண் என் முன்னாடி வந்து எங்களை காப்பாத்துங்கன்னு சொல்லி என்கிட்ட உதவி கேட்டு நாகலோகம் போற வழிய காட்டுற ஓலைச்சுவடியை என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஓலைச்சுவடியில நாகலோகம் போற வழி தெளிவா இருக்கு. ஆனா காட்டுக்குள்ள எங்கெங்க என்ன ஆபத்து இருக்குன்னு உன்னை விட நல்லா தெரிஞ்சவங்க இந்த ஊர்ல வேற யாரும் இருக்க முடியாது. அது தாத்தாவே சொன்னாரு. நீ பல தடவை காட்டுக்குள்ள போயிட்டு வந்திருக்கியாமே, அதனால எங்களுக்கு உதவியா நீ எங்க கூட வரணும். வழி தெரியும்னா என்னுடைய உதவி தேவையில்லை. உங்களை தேடி வந்து உதவி கேட்டா அந்த நாகங்களே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. இல்ல ஆருத்ரா, கங்காதரி எங்களை கண்காணிக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அந்த கங்காதரி கிட்டதான் இந்த நாகங்கள் சிக்கி தவிக்குதோன்ற ஒரு சந்தேகமும் இருக்கு. அப்படின்னா கங்காதரியை எதிர்த்து நாகங்களால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா என்ன? அது மட்டும் இல்ல, கங்காதரியுடைய பார்வையிலிருந்து எங்களை காப்பாத்த உன்னாலதான் முடியும்னு தோணுது. உன்னுடைய உதவிய அதனாலதான் கேக்குறேன். யோசித்தவள், உங்களுக்காக இல்ல, இந்த ஊர் உலகத்துடைய நன்மைக்காக உங்களுக்கு உதவ நான் தயாராயிருக்கேன். எப்ப புறப்படுறோம் என்று கேட்டாள். இன்னைக்கு புறப்படலாம். நான் போய் சாப்பிட்டு முடிச்சிட்டு தாத்தா கிட்ட ஊரை சுத்தி பார்க்க போறதா சொல்லிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. அவளை சிறிது ஆழமாக பார்த்தவன், என்ன முதல் தடவை பார்க்கும் போதே நான் யாருன்னு உனக்கு தெரியும்ல என்று கேட்டான். அவள் விழிகளில் மெல்லிய ஒரு அதிர்ச்சியும் பதற்றமும். அதை சட்டென்று மறைத்தவள், அது எப்படி உங்களை பார்த்ததும் நீங்க யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும்? அப்படிப்பட்ட அதிசய பிறவி ஒண்ணும் இல்லனா, ஒரு சாதாரண பொண்ணு. சிரித்தவன், நீ கூட அழகா போய் சொல்ற என்றான். அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. சரி, நீ தயாராயிரு. நான் வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ஆனா நான் திரும்பி வர்றதுக்குள்ள உனக்கு திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல, நீங்க தைரியமா போயிட்டு வரலாம். கடவுள் கொஞ்ச நேரம் கோயில் பூசாரியுடைய கோபத்துக்கு துணை போனதாலதான் இப்படி ஒரு அசம்பாவிதம் இங்க நடந்தது. ஆனா எந்த தப்பும் செய்யாத என்ன காப்பாத்த உங்களையும் அனுப்பி வச்ச கடவுள் இனி என்ன யார் கையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு என்றாள். சரி, பத்திரமாயிரு என்றவன் குடிசையை விட்டு வெளியே வந்தான். ஏதோ அவன் மனதில் ஒரு நெருடல். திரும்பி குடிசைக்குள் அவன் வரும்போது அந்த புகை திரும்பவும் ஜன்னல் வழியாக நுழைவதை கண்டான். பீதியோடு அதை பார்த்து கொண்டிருந்த ஆருத்ரா அருகில் வந்த தனுஷ் தன் கழுத்தில் அணிந்திருந்த ருத்ராட்ச மாலையை கழற்றி அவள் கையில் திணித்தான். புகை வந்த வழியாக திரும்பிவிட அப்போதுதான் தனுஷ் தன் எதிரில் நிற்பதை கண்டாள் ஆருத்ரா. தன் கையில் திணிக்கப்பட்ட ருத்ராட்ச மாலையை பார்த்தவள், இது உங்களுக்கு ஏது என்று கேட்டாள். என்னுடைய தாத்தாவோட ஃப்ரெண்டு எனக்கு போன வருஷம் பிறந்த நாள் பரிசா கொடுத்தது இந்த மாலை. இது எப்பவுமே எனக்கு துணையா இருக்கும்னு சொல்லி கொடுத்தாரு. அன்னைக்கு அதை அலட்சியமா வாங்கி கழுத்துல போட்டுக்கிட்டேன். இப்ப இது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இது உன்கிட்ட இருக்கட்டும், நான் போயிட்டு வரேன். சரி என்று அவள் கூற அவன் நிம்மதியோடு திரும்பி செல்ல அவனையே இமைக்காமல் பார்த்தாள் ஆருத்ரா. தனுஷ் வீட்டை எட்டும் போது கோயில் பூசாரி அவனுக்காக வீட்டு வாசலில் கோபமாக காத்து நின்று கொண்டிருந்தார். தனுஷை கண்டதும் அவன் சட்டையை கொத்தாக பிடித்தவர்,
என்னுடைய மகளுடைய உயிரை காவு வாங்கின அந்த ஆருத்ராவை காப்பாத்தி என் மகளுக்கு அநீதி பண்ணிருக்கீங்க. இது உங்களுக்கே நியாயமா என்று கேட்டார். அவருக்கு என்ன பதில் சொல்வது என்று அறியாது திகைத்து நின்றான் தனுஷ். பகுதி 13 நிறைவடைந்தது. பகுதி 14 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.